என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ரட்சகர் இயேசுவின் புவி வாழ்வை குறித்து இங்கும் அங்குமாய் வேதம் சொல்லுகிற சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தாலும் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த வாழ்வில் அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் பிதாவாகிய தேவன் கூடவே இருந்தார். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நான் தனியே இருக்க அவர் என்னை விடவில்லை என்று. இது ஆண்டவர் இயேசுக்கு மட்டுமல்ல, என் வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது அனுபவமாக முடியும். இந்த அனுபவம் ரட்சகர் இயேசுவுக்கு சிறு வயதிலிருந்தே இருந்தது. ஆகவேதான் 12ஆம் வயதிலே நான் என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று தன் பெற்றோரை பார்த்து கேட்டார். புத்தி தெளிந்த அந்த பருவத்திலேயே அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பல நாட்கள் கெத்சமனைக்கு சென்று செபித்தார், வனாந்திரத்திற்கு சென்று செபித்தார். ஏன்? பிதாவோடு கூட ஒன்றாயிருக்க. இன்றைக்கு ஆண்டவரோடு கூட நான் இணைந்து வாழுகிறேன். அப்படி வாழுகிறவர்களை தேடுவது அரிதா இருக்கிறது. நானும் என் ஆண்டவரும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு பிரியமானதை செய்வது மாத்திரமே என் நோக்கம் என்று சொல்லுகிறவர்கள் மிக குறைவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் துணையாய் நின்றது ஏதோ சிலுவையின் நேரத்தில் மட்டுமல்ல, அவர் இளம் பருவத்திலிருந்தே நிச்சயமாக பிதா அவரோடு கூட இருந்திருக்க வேண்டும். அவருடைய தீர்மானிக்கிற வயதிலிருந்து அவர் பிதாவோடு கூட இருந்திருப்பார். இந்த பயணம் தொடர்ந்து எங்கு வரை சென்றது என்று 7ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இது எங்கே நடந்தது? ரோம போர் சேவகர்கள் ரட்சகர் இயேசுவை சுற்றி நிற்கிறார்கள், அவமதிக்கிறார்கள், முகத்தில் காரி உமிழுகிறார்கள். ஒருவேளை ஒரு யூத வாலிபனுக்கு முகத்திலே கட்டாயம் தாடி இருந்திருக்கும். முகத்திலே காரி உமிழ்ந்த பொழுது அந்த உமிழ்நீர் தாடிகளின் வழியே படிந்திருக்கும். ஆரோனிக் சிரசில் ஊற்றப்படுகிற தைலம் அது தாடிகளின் வழியே அங்கிகளில் வழிந்தோடுகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட உன்னத அபிஷேகத்தை உடைய தேவகுமாரனுடைய முகத்திலும் அவருடைய தாடியிலும் உமிழ்நீர். அந்த தாடியை பிடித்து இழுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அது எவ்வளவு கொடூரமான ஒரு அவமதிப்பு, அது எவ்வளவு ஒரு ஈனத்தனமான ஒரு செயல், எவ்வளவு வேதனை உண்டாக்குகிற ஒரு செயல். இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் முகத்தை கடினமாக்கினார். அதன் பொருள் என்ன? செய்கிறதெல்லாம் செய்யுங்கள். இந்த அவமானத்தை நான் மாத்திரம் தாங்கவில்லை, என்னோடு கூட என் பிதா கூட இருந்து இதை தாங்குவதற்கு எனக்கு பலம் தருகிறார் என்பதை போல இருக்கிறது வசனம் 7. அவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை. என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். அடித்தார்கள் முகத்தில், குத்தினார்கள் முகத்தில், முள்முடிய வைத்தார்கள் சிரசில், எல்லாவற்றையும் இயேசு எப்படி தாங்கினார்? கர்த்தராகிய ஆண்டவர் அவருக்கு துணை செய்திருக்கிறார். முகம் கற்பாறையை போலாயிற்று என்றால் என்ன பொருள்? எல்லாவற்றையும் நான் தாங்கிக் கொண்டேன். ஏன்? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களால் ஏன் தாங்க முடியவில்லை? உங்களால் ஏன் பொறுத்து கொள்ள முடியவில்லை? சிலரோடு கூட பேசினால் தங்கள் பிரச்சனைகளையே பெரிதுபடுத்தி பேசுவார்கள். மனதில் நினைக்க தோன்றும், இவர்கள் ஏன் இதை போய் இவ்வளவு பெரிதாக்குகிறார்கள்? ஆண்டவர் கூட இருந்தால் இந்த பாதையில் கடந்து செல்வது எளிதல்லவா என்று பல வேளைகளில் நான் நினைப்பேன். உண்மையும் அதுதான். ஆண்டவர் கூட இல்லாத அனுபவத்தை உடையவர்கள் சிறிய காரியத்தையும் பெரிதாய் நினைத்து புலம்புவார்கள், அழுவார்கள், அங்கலாய்ப்பார்கள், பிறரிடத்தில் சொல்லுவார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், பிரச்சனைகளை உங்களால் தாங்க முடிகிறதா? பிரச்சனைகளை உங்களால் சகிக்க முடிகிறதா? முடியவில்லை என்றால் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இது எனக்கு துணை நிற்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்கள். அவர் கூட இருந்தால்தான் இந்த அவமானத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து செல்வீர்கள். அவர் கூட இருந்தால்தான்
இந்த நிந்தைகளின் வழியாய் நடப்பதற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். கிறிஸ்து இயேசுவோடு கூட பிதா இல்லாத நேரம் எப்பொழுது தெரியுமா? சிலுவையில் தொங்கின 3 மணி நேரம். பிதா தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். பூமியெங்கும் காரியங்கள் உண்டாயிற்று. பாவங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. சாபங்கள் சுமத்தப்பட்டது. மனுஷனுடைய பாவத்தின் தண்டனை, வேதனை, துன்பம், துக்கம், முழு உலகத்தின் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவரே பாவமான பொழுதுதான் பிதா தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று சொன்னாரே இரட்சகர். அந்த 3 மணி நேரம் பிதாவின் துணை அவருக்கு கிடைக்காது போய்விட்டது. பிதா அவரை கைவிட்டதை போல உணர்ந்ததினால்தான் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று இரட்சகர் காத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? என் துணையை நாடு. நான் எப்போதும் உன்னோடு கூட இருக்கும்படி என் முகத்தை தேடு மகனே, என் முகத்தை தேடு மகளே. நான் ஒரு கரத்தை பிடித்து உன்னை நடத்துகிறேன். என்னோடு உனக்கு இருக்கிற உறவுதான் இந்த உலகத்தில் எல்லா பாடுகளையும் பிரச்சனைகளையும் ஜெயிப்பதற்கு உனக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேனப்பா. உயிருள்ள தேவனோடு கூட இருக்கிற உறவு இந்த உலகத்தில் எங்களை பலப்படுத்துகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை உடைய பிள்ளைகளில் யாராவது உம்மோடு இருக்கிற உறவை இழந்து தனிமையில் இருப்பதை போல உணர்வார்கள் என்றார் தயவாய் மனம் இறங்கி இது அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி, பலவீனம், இழப்புகள், நஷ்டங்கள் இவைகள் வழியாய் கடந்து சென்று ஆண்டவரே உம்முடைய துணை எனக்கு இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகத்தோடு வாழுகிறவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்கப்பா. நீங்க கூட இருக்கிற ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். எந்த பாவமும் எந்த ஒரு துன்மார்க்கத்தனமும் தேவனுடைய பிரசனத்தை இவர்களை விட்டு எடுத்து விடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்துங்க. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். நீங்கள் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் இந்த ஒரு வசனத்தை இன்றைக்கெல்லாம் அறிக்கை செய்யுங்கள். கூட இருப்பார், உங்களை கனப்படுத்துவார். இந்த நினைவோடு இந்த நாளை தோன்றுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.